பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாய் உங்களுக்கு மீண்டுமாய் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செகண்ட் எபிசோடில் உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு அதே தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலிருந்து ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ், ஆவிக்குரிய கொள்கைகள் என்று சில காரியங்களை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடி விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதை முடிவில்லாத வம்ச வரலாறை கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. ஸோ ஒரு பிரின்சிபல் அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, பி கேர்ஃபுல் அபவுட் டிசெப்டிவ் டாக்ட்ரின்ஸ். இந்த வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில பவுல் இதை எழுதுறாரு. அன்னைக்கும் கல்ட் இருந்தது, அன்னைக்கும் ஹெரசி, அதாவது தவறான உபதேசங்கள் இருந்தது. இன்னைக்கு நிறைய இருக்கு. காலமாய் ஹைப்பர் கிரேஸ்னு ஒன்று இருக்கு, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒன்று இருக்கு, மார்மன்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, இப்படி ஏகப்பட்ட. இப்போ இந்த வேற்றுமையான உபதேசம் அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? த கோர் டீச்சிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீ நல்லா கவனிங்க. பைபிளில் நீங்க 2 சொல்லலாம். ஒன்று கோர், இன்னொன்று ப்ராக்டிஸ். அதாவது கோர் அப்படின்னு சொல்றது த எசன்ஸ் ஆஃப் த பைபிள். அதுல நீங்க எந்த டினாமினேஷன், எந்த ரீஜன், எந்த கான்டினென்ட், எங்க போனாலும் சரி, இந்த கோர் இஸ் த சேம். வெள்ளூர்ல நம்ம யூஸ் பண்ற கோர், தமிழ்நாட்டில் யூஸ் பண்ற கோர் டீச்சிங்ஸ் தான் ஆப்பிரிக்கால யூஸ் பண்ணணும். ட்ரைபல் கல்ச்சரும் அதான், ஹைஃபை கல்ச்சர்லயும் அதான். பட் இந்த பிராக்டிஸ்ல இருக்கு பாருங்க, அது மாறும். லாங்குவேஜ் இப்போ நம்ம தமிழ் சர்வீஸ், இங்கிலீஷ் சர்வீஸ், ஹிந்தி சர்வீஸ் மாற மாதிரி அது மாறும், கல்ச்சர் படி மாறும். ஆனா ஒரு கிறிஸ்தவன் எதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது? கோர், அதில் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ராக்டிஸ்ல வர்ற சில பேர் உட்காந்து, சில பேர் அமைதியாக ஆராதிப்பாங்க, சில பேர் சத்தம் போடுவாங்க, சில பேர் எழுதி வச்சுட்டு வாசிப்பாங்க. இப்படி டிஃப்ரெண்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு. இப்போ அதை அதுக்குள்ள நம்ம போகல. இப்போ நம்ம ஃபோக்கஸ் இந்த கோர். அப்போ எங்கெல்லாம் இந்த மைய பகுதியில் பிரச்சனை வருகிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்தவன் கவனமா இருக்கணும். இயேசுவையோ வேதாகமத்தையோ திருச்சபையோ தாக்குகிற எல்லாவற்றுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். சரி, அப்ப நீங்க கேட்கலாம், ஹவு டு ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் டாக்டரின்ஸ், எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது உங்களுக்கு ஸ்பிரிட்ல ஒரு உணர்வு வரும் ஆண்டவர் கொடுப்பாரு. எங்கேயோ ஒரு பொறி தட்டும், இது சரியா தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே அது தப்பா தான் இருக்கணும். அதை நீங்க உடனே ஆராய்ந்து பார்க்கணும். பிறையா திருச்சபை நீங்க நல்லா கவனிங்க. இந்த தப்பான ஆட்களுக்கு ஏன் இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. இந்த இவர் சோன்சோ இவ்வளவு தப்பு பண்றாரு, எல்லாருக்கும் தெரியுது, ஏன் இவ்வளவு பெரிய குரூப் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல 99% தப்பான ஆளா தான் இருப்பான். இப்போ 2-3 மனைவி வச்சிருக்கிற ஒருத்தர் ரொம்ப தீவிரமா ஊழியம் செய்யறாருன்னு வைங்க. இது மாதிரி இந்த மாரல் லைஃப்ல ஒழுங்கினமா அவ்வளவு பேர் அவங்க கூட போய் சேருவான். ஏன்னா அவனுக்கு மனசாட்சி குத்தாது. நான் சொல்ற கான்செப்ட் உலகம் நினைக்கிறேன். ஸோ நீ எப்படினாலும் எப்படி இருந்துட்டு கூட நீ ஊழியம் செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் பேசுற ஆட்கள்கிட்ட டப்புன்னு போய் மெஜாரிட்டி குரூப் என்ன செய்வாங்க? அட்டாச் ஆவாங்க. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கை. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ல நீங்க பைபிள் வாசிங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. யார் மேலேயே பழி தூக்கிப்பட்டு அவங்க எனக்கா ஜெபம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, இவருக்கு லெட்டர் போட்டிருக்கிறேன், அந்த கான்செப்ட்குள்ளேயே போகாதீங்க. யூ ப்ரே ஃபார் யுவர் ஃபேமிலி, ஃபார் யுவர் சில்ட்ரன், ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஹேவ் டைரக்ட் கான்டாக்ட் வித் காட். ஆண்டவரோட டைரக்டா போங்க. கர்த்தர் நிச்சயம் நம்ம என்ன செய்வாரு? ஆசைப்பார். 1. 2வது ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் என்னது? 2ஆம் அதிகாரம் வாங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிறது என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பி பிரேயர்ஃபுல். பிரேயரை குறித்து நம்ம எவ்வளவு பேசினாலும் ஜெபம் பண்ற ஆட்கள் தான் பண்றாங்க. பிசாசு அவ்வளவு விட மாட்டாங்க. அது ஒரு பெரிய வார்ஃபேர். அதை ஜெயிக்கணும். நம்ம ஒரு சர்ச் ஜெயிக்கணும், ஒரு ஃபேமிலி ஜெயிக்கணும், இண்டிவிஜுவலாக நாம் என்ன செய்யணும்? அதை நம்ம ஜெயிக்கணும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது ப்ரேயரை பொறுத்தவரை நீங்கள் பாருங்க, அது ஸ்பான்டேனியஸாக வரணும். அப்படி நேச்சுரலாக உள்ளேருந்து என்ன செய்யணும்? அப்படி இந்த ட்ராக் பண்ணி நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சிஸ்டமேட்டிக்காக ப்ரேயர் பண்ணுற ஆட்களாக இருக்கணும். டைம் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி, அப்படி இந்த ஜபங்கள்ல பழகணும். ஜப ஆவி, ஜப எண்ணங்கள், இந்த ப்ரேயர் தாட்ஸ், ப்ரேயர் ஸ்பிரிட், ப்ரேயர் ஆட்டிடியூட், இதெல்லாம் நம்ம அதில் பழகணும். பழக வரும். சரி, ஜெபம் பண்ணுற மூடே இல்லை அப்படிதான் பிசாசு சொல்லுவான். உனக்கு பிரச்சனை இருக்கு, ஜெபம் பண்ணாதம்மா. உனக்கு மூடு இல்லை, ஜெபம் பண்ணாதன்னு சொல்லுவான். நீ டயர்டா இருக்கிற, ஜெபம் பண்ணாதம்மா. நீ ஜெபம் பண்ணி என்னதான் நடக்க போகுது? இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி என்ன நடந்தது உனக்கு?
ஒண்ணுமே நடக்கல, அப்புறம் ஏன் நீ ஜெபம் பண்ற? சிலருக்கு இதெல்லாம் தாண்டி நீங்க வந்தீங்கன்னா இன்னும் வசனத்தை கோட் பண்ணுவான். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், அப்படிதானே? அப்படின்னு அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. பெரிய போய் உட்கார்ந்து அவர்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற. ஸோ இப்படி ஏகப்பட்ட குழப்படிகள் ஜெபங்கள்ல. ஏன்னா ஜெபங்கிறது நம்ம இட்ஸ் உயிர் நாடி, நம்ம அதுதான் நமக்கு மூச்சு. இட்ஸ் அ பிரெத் ஆஃப் அவர் கிறிஸ்டியானிட்டி. ப்ரேயர் இல்லைன்னா கிறிஸ்தவம் என்ன செய்து விடும்? ஸோ அதனால ஆவிக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும், பாஸ்டர்ஸோ பிலீவர்ஸோ எல்லாரும் தனியாக குடும்பமாக திருச்சபையாக இணைந்து ஜெபிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 3வது 7வது வசனமாக, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். பவுல் சொல்றாரு, ஐ ஹாவ் அ burden for the souls, perishing souls. அப்போ 3வது, இப்ப நான் பேசுறது எல்லாமே பிராக்டிக்கலா சிம்பிளா தான் நான் சொல்றேன், டீப் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹாவ் ரியல் a genuine burden for the perishing souls. இதெல்லாம் பார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஊழியம் செய்யறது பாஸ்டர்ஸோட வேலை, ஊழியம் செய்யறது இவாஞ்சலிஸ்ட் வேலை. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். ஒரு சுவிசேஷருக்கு பணத்தை கொடுத்தா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். ஒரு மிஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். சர்ச்சுக்கு கொடுத்துட்டோம்னா டியூட்டி இஸ் ஓவர். இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு மெஜாரிட்டி கிறிஸ்தவ பிலீவர்ஸ்குள்ள இருக்கு. இல்ல, நான் கொடுக்கறது ஒரு பக்கம், தாங்கிறது ஒரு பக்கம், ஜெபிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் செய்யணும். ஐ ஹாவ் டு பர்சனலி கெட் இன்வால்வ் இன் தி ஒர்க் ஆஃப் இவாஞ்சலிசம். உடனே கேட்கணும், எங்கேயா கூட்டு போக முடியுமா ஃபர்ஸ்ட்? வில்லேஜுக்கு எங்கேயா போய், ஹாஸ்பிட்டல் போய் ட்ராக்ஸ் கொடுத்து இல்லை. ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, நீ ஊழியத்தை வந்து நீ எருசலேம்ல ஸ்டார்ட் பண்ணுனாரு. பிறகு நீ யூதேயா கலிலேயா உலகத்தின் பூமியின் கடைசி பறிந்து சுத்தி வரலாம். இன்னும் நம்ம லாங்குவேஜ் சொன்னா, நீ உள்ளூர்ல ஊழியம் செய். யூ ஸ்டார்ட் தி ஒர்க் ஆஃப் இவாஞ்சலிசம் ஃப்ரம் யுவர் ஹோம். உங்க வீட்டில இருந்து ஆரம்பி. தென் ஸ்லோலி ஸ்ட்ரெச் அவுட் யுவர் ஒர்க் பிளேஸ். வேலை ஆரம்பி. வேலை இல்லை, நீ ரொம்ப பேச வேண்டாம், நீ ரொம்பவே பேச வேண்டாம். ஆனால் ஏற்கனவே நம்ம சர்ச்சில் ஒரு சாட்சி சொல்லியிருக்காரு. டாக்டர் விஜயகுமார், ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி அவர் வந்து பார்த்துருக்காரு. ரொம்ப ரொம்ப ட்ரைபல், இது கிறிஸ்டியன்ஸ்க்கு ஏதோ பணம் வருது, எப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்களை பற்றி படிக்கிறதுக்காக அங்கே உள்ளே வந்திருக்காரு. சர்வீஸ் மைண்டில் வரல. அவங்களாம் ட்ரைபல், ரொம்ப கடுமையான மக்கள். ஸோ நார்த் இந்தியாவில் நீங்கள் என்ன பாச்சு உனக்குன்னா, நீ தானே டாக்டர் கண்டுபிடின்னு கேட்பானா. ஸோ டென்ஷன் ஆக்குவாங்க அந்த மாதிரி ஆட்கள். ஸோ அவங்களுக்கு கடுமையான ஆட்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் இவர் நோட் பண்ணாரு, பக்கத்தில் இருந்த அந்த லேடி, ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், காலையில் ஃபர்ஸ்ட் கேஸை பார்க்கும்போது என்ன ஆட்டிடியூட்ல இருந்தாங்களோ அதே தான் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது முகத்தில் ஒரு மாற்றமே இல்லை, சிரிப்பு, கனிவு. யோசித்தார், என்ன இவங்க ஏன்ட்ட இல்லாத என்னது இவங்கள்ட்ட இருக்குது. பெரிய ஸ்டோரி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சாரு, அவங்க பயன்படுத்துகிற பைபிள், அவங்க பண்ணுற ஜெபம், அவங்க போகிற சர்ச். ஸோ ஸ்லோலி ஹீ ஸ்டார்டட் டு ரீட் த பைபிள். ஹீ காட் சேவ்ட், ரசிக்கப்பட்டார். இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு, மெடிக்கல் ப்ரொஃபஷனை விட்டுட்டு, இன்னைக்கு அவர் ஃபுல் டைம் நார்த் இந்தியாவில் ஃபுல் டைம் மினிஸ்டராக இருக்கார். நிறைய லீடர்ஷிப் செமினார்ஸ் நடத்துகிறார், நிறைய சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறார். ஸோ எதுக்கு சொல்கிறோம், தி சோல்ஸ். ஒன்று வாழ்ந்து காண்பித்தல், இன்னொன்று பேசுதல். ரெண்டுமே இருக்குது. நல்ல கிறிஸ்துவ, அதான் நான் போன எபிசோட்ல மாடல் அப்படின்னு சொன்னேன். வாழ்ந்து காண்பிக்கணும், இன்னொன்று பேசணும். பைபிளை சொல்லணும்னா எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க நான் சொல்லலை. ஷேர் யுவர் டெஸ்டிமனி. நான் இது வரும்போது நான் அடிப்படை பார்த்தேன், காலைல எனக்கு ஜோம் பண்ண எங்கள் ஆண்டு இயேசு தான் என்னை காப்பாற்றுறா சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த வார்த்தைகள் வரும். ஒரு பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்களா, என்னங்க யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, போங்க போய் வேலையை பாருங்க. அப்படி இல்லை, பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா, உடனே உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், என் சர்ச்சில் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் சொல்லுங்க. இப்போ நாளைக்கு அவங்க தேவைன்னா நம்மள்ட்ட சொல்லுவாங்க. ஜோமன் என்ன செய்வாங்க வரும். நான் மதுரையில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எழுத்தாடி ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு டீச்சர். அவங்களுக்கு சில பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு உண்டு, ஹஸ்பண்ட் கிடையாது அவங்களுக்கு. எங்கள் வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருந்தாங்க. ஒரு பிராமின் லேடி, அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறவங்க. பட் நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க. ஸ்டீவ்லாம் ரொம்ப சின்ன பையன். ஸோ ஏதாவது ஸ்டெல்லாட்ட சும்மா கேஷுவலாக பேசும்போது, பிள்ளைகள் கல்யாணம் ஆகணுமா அப்படிலாம் ஜோமன்னு சொல்ல மாட்டாங்க ஆரம்பத்தில். அப்படி கேஷுவலாக பேசும்போது நாங்கள் சொல்லுவோம், அவளும் சொல்லியிருக்கிறோம், ஆண்டி நாங்கள் ஜோம் பண்ணுறோம், தைரியமாக இருங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு கூட அவங்கள சொல்லலை, ஜோம் பண்ணுறோம் பாருங்க. ஜோம் பண்ணுறோன்னு சொல்லி தான் ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவளுக்கு சோம் இல்லாமல் அட்மிட் பண்ணியிருக்கு, நைட்டு கூட சொல்லுவாங்க, தயவுசெய்து பாஸ்டரை சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லுங்க,
இந்த பொண்ணு கல்யாணம் அது அவர் டெலிவரிக்கு போகிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க, இன்னொரு ஊரில் இருக்கா, தயவு செய்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை என்ன. அப்புறம் வீடு கட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. என்ன சொல்ல வரேன்னா அந்த நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணா எனக்கு நன்மை கிடைக்கும். ஓகே, அப்போ வந்து யோசிப்பாங்க, கிறிஸ்தவங்க யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க? கிறிஸ்தவங்களாம் மெஜிஷியன்ஸ் கிடையாது, சும்மா ஏதோ ஜீகும்பா போட்டு நன்மை செஞ்சுட்டு போறாரு. They pray to their God, God answers their prayer. அப்போ அவர் எப்படிப்பட்ட கடவுள்? உண்மை உள்ள கடவுள். இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் ஆண்டவர்கள் அப்படியே திருப்பி என்ன செய்வார்? கொண்டுருவார். ஸோ நல்ல விசுவாசிங்க. உங்க பேக்ல ட்ராக்ஸ் இருக்கோ இல்லையோ, நாளை என் கார்ல எப்பவுமே புக் வச்சிருக்கிறேன், நியூ டெஸ்ட்மென்ட் வைக்கிறேன், பேம்ப்ளெட்ஸ் வச்சிருக்கேன், சான்ஸ் கிடைச்சா கொடுக்குறேன். சார் நான் பாஸ்டர்னால கொடுக்குறேன் நீங்க நினைக்கலாம், எல்லாருமே பண்ணலாம். ஓகே, நீங்க அந்த அளவுக்கு போகட்டினாலும் யூஸ் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டாக் அபவுட் ஜீசஸ். பிலிப்பு ஆக்ட்ஸ் 8 வாசிக்கிறோம், இந்த வார்த்தைகளை முன்னிட்டு அவன் இயேசுவை குறித்து பேசினான். அதான் முக்கியம். ஸோ எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி இயேசுவை குறித்து நீங்க என்ன செய்ய, அது ஹாஸ்பிட்டலோ இன்ஸ்டிடியூஷனோ எங்கேயும் இயேசுவை குறித்து பேசுங்க. இயேசு என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி உண்டு. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அற்புதங்களை கொண்டு வரும். 4 அதிகாரம் வாங்க, சாப்டர் 4 verse 1. ஆவியானவர் நம்பர் 1 verse 1. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த பிசாசின் ராங் டாக்டரின், மாரல் இஷ்யூஸ், அது இதுன்னு ஏகப்பட்டதை கொண்டு வந்து அவன் டைவர்ட் பண்றதுக்கு அவன் ஃபோக்கஸ் என்னது? விசுவாசத்தை விட்டு விலகி போகணும். அப்ப நம்ம என்ன பிரின்சிபல் இங்க படிக்கிறோம்? ஹேவ் ஃபெய்த் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல். விசுவாசம் சார்ந்த வாழ்க்கை வாழ நாம் பழக வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படிதானே பவுல் சொல்றாரு. ஸோ விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும்? நீங்க காத்துக்கொள்ளு. விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே எனக்கு ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகட்டும்னு ஜெபம், என்னோட ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகட்டும் ஆண்டவரே. நேத்தோட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகணும். சில டஃப் டைம் வழியா போகும்போது பாடு வந்துட்டேன்னு புலம்புற விசுவாசியா நான் இல்லை, என்னுடைய ஃபெய்த் என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி ஜெபம் வாங்க. விசுவாசம் சார்ந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு ஒரு பெரிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். விசுவாசத்தான் ரொம்ப உயிர் நாடியாக என்ன செய்யப்படும்? காணப்படும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 4 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. சீர்கேடும் கல்விகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் காட்லினஸ். அதான் பவுல் சொல்ற இன்னொரு பிரின்சிபல். ஸோ நான் ஒரு பிரின்சிபல் சொல்றேன், ஹேவ் காட்லினஸ். அந்த அந்த தேவ பக்தியில வளரணும். தேவ பக்தி, பக்திங்கிறத நீ நல்லா இந்த வசனத்தை கவனிங்க. ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் அல்லது முயற்சி பண்ண என்ன அர்த்தம்? அது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வராதுன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு போனா பக்தி வந்துடும், பைபிள் வாசித்தா பக்தி வந்துடும். இல்ல, சர்ச்சுக்கு போற நிறைய கிறிஸ்தவனுக்கு பக்தி இல்லை. பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன்னு சொல்ற நிறைய பேருக்கு பக்தி இல்லை. ஆண்டவர் நான் தான் சொல்றேன், God will never look at what we do, but he will look at our attitude. என்ன செய்யறோம், எப்படி உட்காந்து ஜெபம் பண்றோம், எத்தனை சாப்டர் வாசிக்கிறோம், எவ்வளவு கொடுக்குறோம், எங்க போய் ஊழி, இதெல்லாம் பாக்குறது இல்லை. He looks at our attitude. மனசை பாக்குறாரு. அந்த மனசுக்குள்ள பக்தி இருக்கா, அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான. ஸோ தேவ பக்திக்கு எதுவாக இன்னும் சொன்னா, ட்ரெயின் யுவர் செல்ஃப் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ். ஜிம்முக்கு போறாங்க, காலையில ஓடுறாங்க, வராங்க, எல்லாம் பண்றாங்களே ஆட்கள். ஏன்? பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். ஸோ அதே போல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்பிரிச்சுவலா ஃபிட்டா இரு. இஃப் யூ ஆர் நாட் ஃபிட் ஸ்பிரிச்சுவலி யூ வில் பி அஃபெக்டட். ஸோ பிசாஸ் நம்ம என்ன செஞ்சிருவான்? ஈஸியா நம்மளை தாக்குவதற்கு நிறைய வாய்ப்பு வரும். ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ். நான் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் பேசிக்காக ஷேர் பண்ணுறேன். யூ ஸ்டடி த பைபிள். இதெல்லாம் மாடல், தீமோத்தேயுலேருந்து மாடலாக பார்க்குறோம். ஸோ எல்லா நிருபங்களை எந்த புஸ்தகத்தை வாசித்தாலும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வாசிங்க, லேர்ன் பண்ணுங்க, எழுதி வைங்க, அதை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, எங்கள் இந்த நாளிலே நாங்கள் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸை கற்றுக்கொள்ள கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்போ எல்லாரும் இந்த வசனத்தை கேட்கிற யாவருக்கும், கேட்க போகிற யாவருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தாரும். இதை செய்வதற்கு தேவையான பலனையும் ஞானங்களையும் எங்களுக்கு தாரும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே. God bless you.